உங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுதான் இனப்படுகொலை மற்ற சர்வதேச ஒரு பொறிமுறை என்பது சம்பந்தமாக பிரேரணைகள் கொண்டு வந்து அதை நாங்கள் வெளி உலகத்திற்கும் உரியவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை, உங்களுடைய மனவேதனைகளை நாங்கள் நன்றாக உணர்கின்றோம். எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு கூட தெரியும். நான் இப்போ அண்மையில் வெளிநாடுகள் சிலவற்றுக்கு சென்று வந்தேன், அமெரிக்காவிலேயும் இங்கிலாந்திலேயும். அவர்கள் பலவிதமான இந்த திரைப்படங்களை எல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் அங்கே நடந்திருக்கா, எங்களுக்கு மிச்சம் மனவேதனையாக இருக்கண்டு, உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அரசியல் என்றது ஒரு வித்தியாசமான ஒரு விடயம். அரசியலில் தங்களுக்கு சார்பானவர்களை எப்படியாவது கஷ்டங்களில் இருந்து, நஷ்டங்களில் இருந்து, தண்டனைகளில் இருந்து விடுவிக்கிறதுக்கு பலரும் பல நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் அப்படித்தான் நடந்து கொள்கின்றார்கள். இப்போ நாங்கள் நீதவான்களாக இருக்க எங்களுக்கு முன்னுக்கு ஒரு வழக்கு வந்தோம்னா நாங்கள் அந்த வழக்கை வடிவாக விசாரித்து அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டிய ஆக்களை தண்டிப்போம், விடுவிக்க வேண்டிய ஆக்களை விடுவிப்போம். ஆனால் அரசியலோடு சம்பந்தப்பட்டு இது நடக்க அப்படி நடக்கிற இல்லை. பலவிதமான விடயங்கள் தங்களுடைய நாட்டுக்குரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், நன்மைகள் இவை எல்லாவற்றையும் பார்த்துத்தான் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கின்றார்கள். இந்த காரணத்தினால தான் உங்களுடைய இந்த பிரச்சனை இவ்வளவு காலத்துக்கு இழுத்து கொண்டு போகின்றது. அதாவது இந்த காலகட்டத்தில் பலதையும் அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அரசியல் கைதிகளை எப்போவோ விடுவிச்சிருக்கலாம். நாங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தேர்தலில் வெற்றியை கொடுத்த நாங்கள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அதுக்கு ஒரு பிரதிபலனாக அந்த அரசியல் கைதிகளை என்றான பெருவாரியாக வெளிவிட்டிருக்கலாம். அப்படி செய்ய இல்லை. காரணம் என்னவென்றால், இப்பேற்பட்ட ஒரு தருணம் வரைக்க அதே ஒரு காரணமாக வச்சு நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், உங்களுடைய இந்த வழக்குகள் சம்பந்தமாக எடுக்கிற நடவடிக்கைகளை நாங்கள் கொஞ்சம் வேறு விதமாக நடத்தி கொண்டு போவோம் என்ற அந்த ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்குத்தான் இவற்றை எல்லாம் இப்போ இதுவரையில் வச்சு கொண்டிருக்கணும். காணியில் வச்சு கொண்டிருக்கணும், போராளி இந்த சிறையில் இருக்கிறவர்களை வச்சு கொண்டிருக்கணும், காணாமல் போனவங்களுடைய பிள்ளைகளை எங்கெங்கே வச்சிருக்கணுமோ கொண்டிட்டோமோ அது தெரியல, அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கணும், இராணுவத்தை குறைக்காமல் இருக்கணும். இவற்றை எல்லாவற்றையும் தருவதாக காட்டி இந்த உள்ளக பொறிமுறை ஒன்றை நடத்தி அதற்கூடாக தங்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நான் உணர்கின்றேன்.